முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, சவால் விட்டு சொல்கின்றேன், இன்னும் 10 நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டிருந்தால் உன்னை தேடி நிச்சயமாக நல்ல செய்தி வரும். இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு. உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின், என் கரங்களை இறுக்கி பிடித்த பின் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? இந்த முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விட்டாயா? என் பிள்ளையே, நீ என்னை நம்பி வந்து விட்டாய். உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ வருத்தப்படாமல் உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. பிறகு எல்லாம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையின் மறு உருவம் நான் தான். என்னை நம்பி வந்தோரை நான் கைவிட்டதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. யார் இருக்க பயமே, வேலுண்டு விலை இல்லை. முருகா என்றுதானே நீ அழைக்க இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் வரும். எல்லோருக்கும் நல்ல நேரம் வரதான் செய்யும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் உனக்கான பல நல்லதொரு நிகழ்வுகள், மங்களகரமான நிகழ்வுகள் நிச்சயமாக உண்டாகும். அந்த நேரம் இப்போது இன்னும் 10 நிமிடத்தில் உனக்கு வந்து சேரப்போகின்றது. அந்த அதிர்ஷ்டமான நேரம். ஆம் செல்லமே, உன் வாழ்வில் ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த முருகப்பெருமான் நடத்தி காண்பிக்கப் போகின்றேன். அதை அனுபவிக்க நீ தயாராக இரு. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் மட்டுமே வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தாலும் எல்லாம் எதுவும் தடைபடாது. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் முருகப்பெருமானின் துணை என் பிள்ளைக்கான உனக்கு எப்போதும் உண்டு. கஷ்டங்கள் வந்து உன்னை சபித்து விட்டதாக எண்ணுகின்றாய். நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த கஷ்டங்கள் உன்னையும் உன் வாழ்க்கையும் நல்ல திசையில் போக அதை முழுமையாக நம்புகின்றாய் அல்லவா? நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வலி எடுத்தது என உணர்கின்றாய் அல்லவா? அது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்திவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டுதான் நடப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய். ஆகவே உன் கவனம் கீழையும் பாதையிலும் இருக்க வேண்டும். கீழே பழுகுடி என்று அந்த சிறிய மூலம் உனக்கு நான் காண்பித்தேன். நீயும் அதனுடைய உட்காரதை புரிந்து கொண்டாய் அல்லவா? நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். அதே நேரத்தில் அதே சமயத்தில் நீ என்னை நினைக்கின்றாய். உன் மனதில் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அதை முருகப்பெருமான் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். உன் துன்பங்கள் தொலையும், விருப்பங்கள் நிறைவேறும். உன் பிரார்த்தனை வீண் போவதில்லை. அப்படித்தானே? உன் பிரார்த்தனை பலிக்கப் போகின்றது. தடைப்பட்ட கதவுகள் திறக்கப்பட போகின்றது. நான் உன்னை அங்கு காத்து கொண்டிருப்பேனும் என்னை நினைத்துக்கொள். முருகா முருகா என்று மட்டும் நினைத்துக்கொள். மனதார உன்னை எத்தனை பேர் வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள், இழிவாக ஆசைப்படுகிறார்கள். எதுவும் நடக்கவில்லை, முடியவில்லை. அவர்களால் உனக்கு பெரிய ஆபத்துகளை உண்டாக்க நினைக்கின்றார்கள். அதுவும் முடியவில்லை என்றால் இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய கர்மபலன்கள் தான் காரணம். புரிகின்றதா என் குழந்தையே? நான் தான் இந்த முருகப்பெருமான் உன்னோடு இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட முயற்சி செய்தார்கள். எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா? இதையெல்லாம் யார்தான் செய்கிறார்கள், என்ன காரணம் என்றுதானே நீ என்னிடம் கேட்கின்றாய். சற்று யோசனை செய்து பார். வேறு யாரும் இல்லை, உன்னை சுற்றி உள்ளவர்கள். நான் உன்னை சுற்றி நீ நல்லவர்களையும் தவிர மற்றவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கின்றாய். உனக்கும் உன் மீது நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே? முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள். பிறகு நடப்பது போவதை கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய். நான் உன்னை அழைக்கின்றேன், வா, விரைந்து வா. நான் உன்னை அழைத்தால் மட்டும்தான் உன்னால் வர முடியும். உன் காலடி என்னுடைய ஆலயத்தில் பட்டவுடன் உன் கர்ம பலன்கள் விலகி கஷ்டங்கள் உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும்.
என் செல்லமே, அதே நேரத்தில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த நிலைக்கு இந்த முருகப்பெருமான் கொண்டு போகின்றேன். இது என்னுடைய அருள் வாக்கு மட்டும். இதே நேரத்தில் என் செல்ல பிள்ளை உன் செய்வினைகள் எல்லாம் மாற்றவளை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதாய் இருக்கின்றது. சில நேரம் என் பிள்ளை மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனையை வலி துன்பம் இருக்கின்றது. நான் சொல்வது சரிதானே? உன்னையும் உன் அன்பையும் உதாசனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பையும் பார்க்க சக்தி இருக்கின்றாய். என் பிள்ளை கண்ணீருக்கு காரணமாக அனைவரும் மிக பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். உன் கோபம் கூட வாயிலிருந்து வருகின்ற ஒரு விஷயம். உன் மனதை நான் நன்கு அறிவேன். மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்களுக்கான பாடத்தின் மூலமாக அவர்கள் புரிவார்கள். ஆம் செல்லமே, நீ உன் வாழ்க்கை ஜபமாக நிம்மதியுடன் நான் நிச்சயமாக இருக்கும். சிந்திய நீரை அள்ள முடியாது. அதே போல வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரம் உன்னிடம் வார்த்தைகள் நிச்சயமாக புரிய வைப்பேன். முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது. ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தை உயிர் அர்த்தத்தை கொடு. மற்றவர்களை தூக்கி எறிந்துவிடு. உனக்கு இந்த முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன். சில நேரம் நிழலாக புலல்படுவது கிடையும். உனக்கு நான் உயிராய் துணை நிற்பேன். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும். ஆம் செல்லமே, என்னுடைய அரவணைப்பில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். பொறுமையுடனும் நம்பிக்கையோடும் தைரியமாக உன் இலக்கை நோக்கி கொண்டே இரு. உனக்கான விஷயங்கள் நல்லதொரு ஒவ்வொரு நிமிடமும் நிகழ்ந்ததை நடத்தி காட்டுவேன். இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்றும் பொய்க்காது. நிச்சயமாக வாழ்வில் முன்னேறுவாய் என்று எனக்கு தெரியும். உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று எனக்கு தெரியும். தளர்ந்து விடாதே. ஒவ்வொரு விடியலிலும் ஒவ்வொன்றை உணர்த்தி கொண்டே இருப்பேன். பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் என்று நீ வீட்டிற்குள் நுழையும் போது உன் முன்னால் வந்து நின்று உன்னை வரவேற்பது, நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி நடத்தி அனுப்புவதும் உனக்கு துணையாக நான் வருவேன். ஆம் செல்லமே, ஏன் வருத்தப்படுகின்றாய்? நிச்சயமாக உன் பக்கம் இருக்கும் நல்லதொரு நியாயத்தை மற்றவர்களுக்கு புரிய வைப்பேன். மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேச வேண்டாம். எல்லா உறவுகளும் கண்ணாடி போலதான். உடையாத வரை நல்லதாக இருக்கும். என் பிள்ளையே, நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும். உண்மை மட்டும் யோசித்து பார். உன்னால் நிச்சயமாக கிடைத்தது. நிச்சயமாக மகிழ்ச்சி பெறுவாய். இந்த முருகனின் அருள்வாக்கு சத்திய வாக்கு. உனக்காதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது நடக்கும் நன்மைக்குத்தான் நடக்கும். ஓம் சரவண பவா. முருகப்பெருமான் சொல்வதை சிந்தித்து கேட்டுப்பார். பின் செயல்படும் சோதனைகளை நீ கண்டு தயங்க வேண்டாம். என் செல்ல பிள்ளையே, எல்லா நன்மைக்கு தான் என்று முன்னேறி செல். நல்லது நடக்கும். அடுத்தவர்கள் கண்ணீருக்கு எப்போதும் காரணமாக இருந்து விடக்கூடாது. கண்ணீருக்கு செய்த பாவங்கள் ஒருபோதும் தராமல் போகாது. எப்போதும் பேசும்போது யோசித்து பேசு. ஏனென்றால் வார்த்தைகளும் உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். என் செல்லமே, வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுத்து வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுத்து விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பது இலவசம். இருக்குமிடம் தேடி சென்று கொடுப்பது தர்மம். ஆம் செல்லமே, யாரென்று தெரியாமல் கொடுப்பதுதான் தானம். யாருடன் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே. அது உன் வாழ்க்கையில் எல்லையையும் அவர்கள் தீர்மானித்தது போல ஆகிவிடும். அதே நேரத்தில் அவசரப்பட்டு எல்லைகளை அவர்கள் முடிவு எடுத்ததின் மனது அவசர சிகிச்சையில்தான் உள்ளது என்பதும் எல்லாம் தெரிஞ்சுக்க காரணம். என் பிள்ளை பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறுத்தால் தானே தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேட நினைக்காதே.
அதில் இருட்டில் தேடி வெளிச்சமாகும். அதே போல தொலைந்து விடாதே. நீ ஒரு உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும். பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன், அவர்களுக்கெல்லாம் கையில் இருந்து ஊனம்தான். சில உறவுகள் கடல் ஓட அழகை ரசித்தார்கள். ஆழத்தை பார்ப்பதில்லை, ஆழம் தெரியாமல் நீந்த தருவதில்லை, நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை. ஆகையால் பலரின் எண்ணங்களும் வேறு, ஏக்கங்களும் வேறு, எதிர்பார்ப்புகளும் வேறு. ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்த அன்பும் என்ற ஒன்று, அன்பு ஒத்தைக்குத்தான் ஒன்று மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதே.